நான் சொல்றேன், இன்றைக்கு மக்களை மீட்பது என்ன? கிறிஸ்துடைய நியாய தீர்ப்பு என்பதை விட கிறிஸ்துவனுடைய அன்பு. அன்னைக்கு நேரத்தில் சபையில எப்படி பிரசங்கம்னா நரகத்தை காமிச்ச மக்களை பயமுறுத்தியே சபையை கொண்டு வந்துட்டாங்க. நிறைய மக்கள் சபைக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பயத்தால தான் உள்ள வந்திருக்கிறாங்க. பாரம்பரியமான கிறிஸ்துவ சபைகளை நீங்க ஏன் சர்ச்சைக்கு போறீங்க கேட்டு பாருங்க. எங்களை கைவிட்டுற கூடாதுங்க கர்த்தர், எப்படியாவது ஒரு வருகையில போயிடணுங்க, நம் கைவிடப்பட்ட ஒரு கூட்டத்தில் இருக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணத்துல தான் நிறைய மக்கள் சர்ச்சுக்கே போயிட்டு இருக்கிறாங்க. நீங்க கேட்டு பாருங்க, ஏன் பைபிள் படிக்கிறீங்க, ஏன் சர்ச்சுக்கு போறீங்க, ஏன் இப்படிப்பட்ட காரியத்தை பண்றீங்க? இல்லைங்க, எப்படியாவது பரலோகத்துக்கு போயிடணுங்க. பயம். சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது எது அதிகமா போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க? நரகம் 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 நரகம். அதாவது இதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்ல வரல, வேதம் சொல்றது அப்படியே நம்ம நம்புறோம். வேதத்தில் இருக்குது நம்புறோம். ஆனா நம்ம எதை அதிகமா காமிக்க, கிறிஸ்துவனுடைய அன்பை காண்பிக்க விரும்புகிறோம், கிறிஸ்துடைய கிருபையை காண்பிக்க விரும்புகிறோம், தேவனுடைய மனதுருக்கத்தை காண்பிக்க விரும்புகிறோம், தேவனுடைய காருண்யத்தை காண்பிக்க விரும்புகிறோம், தேவனுடைய தயவை காண்பிக்க விரும்புகிறோம். பைபிள் போடப்பட்டிருக்குது, தேவனுடைய தயவு உன்னை குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று போடப்பட்டிருக்குது. அப்போ ஒருத்தர் குணமாக்கக்கூடியது என்ன? தேவனுடைய தயவு.